ஹலோ கைஸ், இந்த வாரமே முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ட்ராக் ட்ரேடிங் அகாடமிலேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் அ அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரைனிங் கிளாஸ். பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில். ஸோ 1 வீக் இந்த செக்ஷன் இருக்கும். இந்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி வில் பி கவரிங் ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, இன்ட்ராடே எப்படி பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக A to Z உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். ஸோ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 3ஆம் தேதி தஞ்சாவூரில் வி ஆர் பிளானிங் அ 1 வீக் லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் செஷன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்னிங் வந்து டவுன் ஆனாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா 207 வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் லைன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலி நடந்துச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிட்டு திரும்ப யூட்டர்ன் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யூட்டர்ன் போட்டாங்க அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக மார்க்கெட் கீழே இறங்கிருச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே சப்போர்ட் ஜோன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000லேருந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,750 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் நேற்று மேலே ஏறி முடிச்சிருக்காங்க. அதாவது 350 வரைக்கும் கீழே இறங்கிட்டு 200 பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு 150 பாயிண்ட்ஸ் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்பான்னு சொல்லி கேட்டால் அப்பவும் கிடையாது, டவுனான்னு சொல்லி கேட்டால் டவுனும் கிடையாது. சரிங்களா? மண்டே என்ன நடக்க பாசிபிள் அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஸோ மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க க்ளோஸ் ஆகிருக்க பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000. சரிங்களா? ஸோ 24,000லேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ மண்டே ஒன்று இந்த சப்போர்ட்லேயே இங்கே பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு இந்த 24 அரௌண்ட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம். அதாவது குளோபலி பாசிட்டிவாக இருந்தால். இல்லை பாகிஸ்தானுக்கும் நமக்கும் வந்து வார் கன்ஃபார்ம், இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து குண்டு ஏதாவது போட்டாங்க, ஏதாவது ஒரு அட்டாக் நம்மளும் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க நம்மள பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் அகைன் ஃபால் டு இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் ஓப்பன் ஆகி, அதாவது 24,000 மார்க்கெட் ஓப்பன் ஆகி திரும்ப சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 23,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃபாலான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இன்னும் ஃபால் கிடையாது. இது ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். வெள்ளிக்கிழமை ஒரு பேனிக் செல்லிங் அதான் நடந்திருக்கலாம். இல்லை ஒரு வார் சினாரியோ ஃபார்ம் ஆனதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயந்துக்கிட்டு செல் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுனான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுன் கிடையாது. நம்ம எப்போ டவுன் சொல்லலாம்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் ஆனது எந்த ரேஞ்சில் இருக்குது, 23,775. இந்த ரேஞ்ச் கட் ஆனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேட்டு வந்து மார்க்கெட் ஃபாலோயிங் செக்ஷன் சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் இல்லை. சரிங்களா? வாங்க இப்போ அப்படியே பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த லெவல், அதாவது 52,000 இந்த ரேஞ்சை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ரேலி எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்லேருந்து இங்கேருந்து தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. சரிங்களா? ஸோ 5,000 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துட்டு ஸோ திரும்ப அதே தான் போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கே தவிர வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. இவங்க டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஜோன் இருக்குல்ல, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ அதை பேஸ் பண்ணி இங்கே உண்டான இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் கரெக்டாக வந்து இந்த டே முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இப்போ ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் சூழ்நிலை லாஸ்ட் 3 டேஸாக பதட்டமாக இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி ஒரு யூ டர்ன் எடுத்துருக்கு. சரிங்களா? யூ டர்ன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இறங்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ டெக்னிக்கலாக இனிமேல் பேங்க் நிஃப்டி வந்து எப்போ டவுன்னு சொல்லலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து 54,250. இந்த 54,250 இந்த ரேஞ்சை கட் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தால் திரும்ப 52,000 வரைக்கும் வருவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு 250 பாயிண்ட்ஸ் 54,250லேருந்து 52,000 வரைக்கும், அதாவது 4,250
250 பாயிண்ட்ஸ் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அன்லெஸ் ஒரு வார் சூழல் எதுவும் நடந்தால் மட்டும்தான். வார் இல்லை அப்படின்னா நாளைக்கு மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த ஸ்டாக்கு பேங்க் நிஃப்டி இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு அகைன் இட் கேன் கோ ஃபார் 57,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் கிடையாது, போர் சூழல்னால தான் இந்த 2 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிலையும் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ். சரிங்களா? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இது மாதிரி நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ட்ரேடிங்கே இது வரைக்கும் பண்ணலப்பா, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. டாட்டா, பை பாய்.